ஸோ ஃபுட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க, அண்ட் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆடட் ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், கலர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார்? 66 மாதமாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுவரை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. இது மாதிரி இங்கே சாப்பிட்டோம், வயர் அப்செட் ஆச்சு, வாமிட் எடுத்தோம், அது மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க, we are using only natural ingredients. We don't use any additives, கலரிங் ஏஜென்ட் போடுறதில்ல. இது மாதிரி அஜினோமோட்டோ அது மாதிரி ஒரு டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் எதையும் போடுறதில்ல. ஸோ நேச்சுரலாக என்ன ஐட்டம் கிடைக்கிறதோ அதை தான் உபயோகப்படுது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து இந்த கிச்சனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க, அந்த கிச்சன் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற கிச்சனை விட அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அது. ஆமாம், அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். வந்து we have a German made oven. அதில் வந்து இட்லி வச்சிங்கனாக்க மதுரையில் கிடைக்கும், அந்த மல்லிப்பூ இட்லின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இட்லி வந்து இங்கே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெனு வந்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னாக்க, எவ்ரி வீக் வி சேஞ்ச் த மெனு. இந்த வீக் மெனு அடுத்த வாரம் இருக்காது. ஸோ வி கீப் சேஞ்சிங் ஸோ தட் இங்கே சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஓர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு. இங்கே 350 வீடு கட்டியிருக்கோம். 350 வீட்லேயும் எல்லா வீட்லேயும் கிச்சனும் கொடுத்துருக்கோம். கிச்சன் இருக்குது. ஸோ நாங்களும் நினச்சோம் சில பேர் இங்கே பிடிக்காமல் அங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த 350 பேருமே இங்கே தான் சாப்பிட்றாங்களே வழி, யாரும் அங்கே வீட்டில் சமைக்க மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தானே பண்ணோம். பாருங்களேன், நான் சாருக்கே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் இருக்குது சார். ஏதோ ரெஸ்டாரண்ட் உள்ள வந்த மாதிரி ஒரு யூ மேட் எவ்ரிதிங் லைக் தட். கரெக்ட். எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 66 மாதம் ஓல்டுன்னு சொல்ல முடியாது. இது அவ்வளோ நீட்டாக அப்கீப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த க்ளீன்னஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் சொன்னேன் 150 பேர் இருக்காங்க இதை கவனிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு.